சிம்மம், இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் வாழ்க்கை சுக்கு நூறாக உடைந்து விட்டது. உடைந்த வாழ்க்கை மறுபடியும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அழகாக மாறிவிடாதா அப்படின்னு நிறைய மனக்கவலையோடு இருக்கிறீங்க இல்லையா? மிகப்பெரிய அளவில் உங்களின் வாழ்க்கையில் நீங்கள் நினைத்த விஷயங்கள் அத்தனையுமே நடக்க போகுது. அதாவது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த குரு உங்களுடைய லாபஸ்தானத்தில் சாஷ்டாங்கமாக இருக்கும் பொழுது இனி எந்த ஒரு தருணத்திலையுமே சிம்மத்திற்கு எந்த விதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஏற்படவே ஏற்படாது. நம்பிக்கையோடு இருங்க. இழந்த அத்தனை செல்வங்களையும் மீட்டு எடுக்கக்கூடிய காலமும் நேரமும் கணிஞ்சு வந்தாச்சு. நீங்கள் இது நாள் வரைக்குமே உங்களை விட்டு பிரிந்து சென்ற செல்வத்தை நினைத்து வருந்திய காலங்கள் அத்தனையும் முடிந்தது. எத்தனை செல்வங்களை நீங்கள் இழந்து இருந்தாலும் அதைவிட அதிகமாக நிச்சயமாக இந்த மே மாதத்தில் இருந்து உங்களால் பெற முடியும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய பணம் உங்களுக்கு கிடைத்தே தீரும். அந்த பணம் நெருங்கிய நண்பர்களால் மிகப்பெரிய அளவில் உங்களை வந்து சேர்ந்து அடையும். கடந்த 3 ஆண்டுகளாகவே உங்களின் மனதை காயப்படுத்தியவர்கள் இந்த மே மாதத்திற்கு மேலே உங்களிடம் நெருங்கி பழக பலவிதமான முயற்சிகளை எடுப்பார்கள். அப்படி அவர்கள் நெருங்கி வரும் பொழுது எந்த உறவை கிட்ட வச்சுக்கணும், எந்த உறவை தூரமாக வைக்க வேண்டும் அப்படின்ற மாபெரும் முடிவை சிம்மம் எடுத்தே ஆக வேண்டும். ஏன்னா நீங்கள் இதற்கு மேலும் தேவையற்ற உறவுகளுடன் பழக்கத்தை வைத்து கொள்ளாமல் இருக்கணும். அதாவது உங்களுடைய வளர்ச்சியை தடுப்பதே உங்களின் கூடா நட்பு தான். கூடா நட்பு கேடு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எவரை நட்பாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாத நிலையில்தான் இத்தனை நாளாக உங்களை பல பேர் ஏமாற்றி கொண்டே இருந்தாங்க. அந்த நிலை இனி தொடரவே தொடராது. உங்களை ஏளனமாகவும் மரியாதை குறைவாகவும் பேசியவர்கள் அத்தனை பேருமே உங்களிடமிருந்து விலகி செல்லக்கூடிய காலம்தான் இது. நிச்சயமாக உங்களை அவர்கள் எதிர்த்து நிற்க மாட்டார்கள். அப்படி எதிர்த்தால் மாபெரும் பிரளயமே உருவாகும் அப்படின்னு அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா சிம்மத்துடைய வேகம் அதிவேகமாக இருக்கக்கூடிய காலம்தான் இது. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காம சட்டென்று முடிவெடுத்து உறவுகளையே துண்டித்து விடுவீர்கள் அப்படின்னு அவர்களுக்கும் நன்றாக தெரியும். அதனால் உங்களுக்கு இடையூறாய் இருந்த சொந்த பந்தங்கள் இனி உங்களுக்கு தடையாய் இருக்காது. குருவின் சாதகமான பார்வையும் அனுகிரகமும் சிம்மத்திற்கு பலமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இனி எந்த விதமான முயற்சிகளையும் நீங்கள் தைரியமாக எடுக்கலாம். எடுக்கக்கூடிய முடிவுகளில் நிச்சயமாக வெற்றியை மட்டுமே தான் அடைவீர்கள். எந்த விதமான தோல்விகளும் எந்த விதமான சூழ்ச்சிகளும் இனி சிம்மத்தை நெருங்கவே நெருங்காது. நம்பிக்கையோடு இருங்க. உங்களை சுற்றி இருந்த கண் திருஷ்டிகளும் பொறாமைகளும் விலகிவிட்டது. இந்த மே மாதத்திற்கு மேலே எந்த விதமான பழைய ஞாபகங்களையும் சுமந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறி செல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, கடந்த காலம் அதில் இருப்பது தோல்விகளும் ஏமாற்றங்களும் துரோகங்களும் மட்டுமே தான். அதை நினைப்பதால் எவ்வித பயனுமே கிடையாது. அதனால் கடந்த காலத்தை மறந்து நிகழ்காலத்தில் கடினமாய் உழைத்து எதிர்காலத்தில் சிம்மம் ஜெயித்தே ஆக வேண்டும். மிகப்பெரிய அளவில் சிகரத்தின் உச்சியை சிம்மத்தால் அடைய முடியும். எவராலும் இனி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. அதையும் மீறி ஏதாவது ஒரு தடை வந்தால் அந்த தடையை உடைக்கக்கூடிய சக்தியும் உங்களுக்குள் இருக்கு. காரணம் என்னன்னா, அந்த மகேஸ்வரனுடைய கையில் இருக்கக்கூடிய பசுபதாஸ்திரத்துக்கு இந்த ஜகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி எப்படி உள்ளதோ அதை போல சிம்மத்தின் மனதிற்குள் அனைத்து விதமான தடைகளையும் உடைக்கக்கூடிய சக்தி பிறவிலேயே இருக்கின்றது. அதை நீங்கள் உணராமல் இருப்பதால் மட்டுமே தான் பலவிதமான தோல்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் இது நாள் வரைக்குமே உங்களின் வாழ்க்கையில் அமைந்தது. இனி அந்த நிலை நிச்சயமாக தொடரப்போவதில்லை. மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழ்க்கையின் அடுத்த படியை தொடக்கூடிய நேரம் தான் இது. தயவு செய்து எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் முன்னேறி செல்லுங்க. கடன் வாங்க வேண்டும் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தீர்கள் அப்படின்னா உங்களுடைய தேவைக்காக மட்டுமே கடன் வாங்குங்க. உங்களின் உற்றார் உறவினர்களாக கூட இருக்கட்டுமே, இரத்த பந்தமாகவே இருக்கட்டும், அவர்களுக்காக கடன் வாங்காதீங்க. உங்களின் பிள்ளைகளுக்காக
கடன் வாங்குங்க. அந்த கடன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியை மட்டுமே தான் அள்ளித்தரும். மற்றவர்களுக்காக நீங்கள் வாங்கக்கூடிய கடன் பெருகுமே தவிர கடனிலிருந்து உங்களால் விடுபட முடியாது. இந்த மே மாதத்திற்கு மேல குரு தட்சிணாமூர்த்தியுடைய ஆலயத்திற்கு சென்று வாருங்கள். மிகப்பெரிய அளவில் அந்த குருவின் நிழலில் உங்களுடைய வாழ்க்கை அனுக்ஷணமும் நகர்ந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய வளர்ச்சிகளையும் சாதனைகளையும் உங்களால் இதற்கு மேலே அடைய முடியும். இது நாள் வரைக்குமே சென்ற இடமெல்லாம் அவமானங்கள், நிறைய அவமானப்படுத்துவாங்க. உங்களுடைய வார்த்தைகளை அந்த சபையில் கேட்காமல் உதாசீனமும் படுத்தி இருப்பார்கள். அவையெல்லாம் மாறி சிம்மத்திற்கு மாபெரும் கௌரவங்கள் இந்த ஜெகத்தில் கிடைக்கக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. இனி உங்களுடைய மனம் சந்தோஷமாக இருக்க போகுது. உங்களால் உங்களின் குடும்பம் மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியோடு வாழக்கூடிய காலம்தான் இது. மிகப்பெரிய வேலை வாய்ப்பு சிம்மத்தை தேடி வரும். தேடி வரக்கூடிய வாய்ப்பை தயவு செய்து, எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, நான் மட்டுமே தான் என்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்ள முடியும் அப்படின்னு ஏதாவது காரணங்களை சொல்லி தட்டி கழிக்காமல் கதவை தட்டக்கூடிய வாய்ப்பை தயவு செய்து நீங்கள் சரியான முறையில் உபயோகிக்க வேண்டும் அப்படின்னு இந்த இடத்துல உங்களை ரொம்பவே தாழ்மையாக கையெடுத்து வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். காரணம் என்னன்னா, வேலை இல்லாமல் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய 60% அன்பர்கள் கடந்த 5 ஆண்டுகளாக நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சொல்லவே கஷ்டமாக இருக்கு. உங்களுக்கு ஒருவேளை உணவு இல்லை அப்படின்னாலும் அதை தாங்கிக் கொள்ளலாம். உங்களின் பிள்ளைகளுக்கு உணவை அளிக்க முடியவில்லையே அப்படின்னு நிறைய மன அழுத்தத்துக்கு ஆளாகி தற்கொலை முயற்சியே செய்து விட்டீர்கள். அந்த ஒரு முயற்சியை இனி நீங்கள் உங்களுடைய வாழ்நாளில் எப்பொழுதுமே செய்யக்கூடாது. அதாவது தயவு செய்து எதையுமே கண்டு கண் கலங்காதீங்க, மனம் கலங்காதீங்க. பள்ளத்தில் நீங்கள் விழுந்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பள்ளத்திற்கு பிறகு ஒரு மேடு அப்படின்னு ஒன்று இருந்தே ஆகணும். அந்த மேட்டின் மீது சிம்மம் ஏறியே தீரும். மேலே ஏறி வந்து வெற்றி வாகையை சூடியே தீரும். மிகப்பெரிய அளவில் உங்களின் லட்சியங்களை அடையக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. இனி எந்த விதமான எதிர்மறை சிந்தனைகளும் உங்களின் மனதில் ஓடவே கூடாது. உங்களின் வளர்ச்சியை தடுப்பதே உங்களுக்குள் இருக்கக்கூடிய எதிர்மறையான சிந்தனைகளும் எதிர்மறையான எண்ணங்கள் மட்டுமே தான். அதாவது ஏதாவது ஒரு காரியத்தை கையில் எடுக்கும் பொழுதே இதை நம்மால் வெற்றிகரமாக முடிக்க முடியுமா, இந்த விஷயத்தை நம்மால் எவருடைய துணையும் இல்லாமல் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் உங்களின் மனதில் எழும்பிக்கிட்டே இருக்குது. ஒன்றை மட்டும் நினைவில் கொள்ளுங்க, உங்களுக்கு எவருடைய துணையும் தேவையில்லை. அந்த கைலாயத்தில் இருக்கக்கூடிய பரமசிவனுடைய துணை உங்களுக்கு அனுக்ஷணமும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சிவபெருமானுடைய மிகப்பெரிய அனுகிரகத்தை பெறக்கூடிய காலமும் நேரமும் பிறந்தாச்சு. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களை எதிரியாக நினைத்தவர்கள் அத்தனை பேருமே உங்களை விட்டு விலகக்கூடிய காலம்தான் இது. ஏன்னா இந்த ஜகத்தில் சிவத்தை எதிர்த்தவர்கள் எவருமே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அந்த மகேஸ்வரனுடைய நிழல் படக்கூடிய சிம்மத்தையும் எவராலும் எதிர்க்கவே முடியாது. நம்பிக்கையோடு இருங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் மட்டுமே தான் இது நாள் வரைக்குமே நீங்கள் குடிசையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த நிலை வெகு விரைவில் மாறி மிகப்பெரிய அளவில் நீங்கள் கோபுரத்தை அடைந்தே தீர்வீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இனி சிம்மத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பாகவே அமையும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் அத்தனையுமே கௌரவங்களாகவும் மரியாதைகளாகவும் மாறியே தீரும். உங்கள் கண்ணிலிருந்து இனி இந்த மண்ணில் கண்ணீர் விழவே விடாது. நம்பிக்கையோடு இருங்க. எவராலும் உங்களை தோற்கடிக்கவே முடியாது. உங்களின் மனதை காயப்படுத்தவும் முடியாது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். அந்த சிவத்தின் மீது அனைத்து விதமான பாரங்களையும் இறக்கி வைத்துவிட்டு உங்களுடைய லட்சியத்தை நோக்கி நீங்கள் அதிவேகமாக ஓடணும். ஏன்னா அடுத்தவர்களை விட நீங்கள் வேகமாக ஓடினால் மட்டுமே தான் இலக்கை சென்று அடைய முடியும். காரணம், பலவிதமான கால தாமதங்களை நீங்கள் இது நாள் வரைக்குமே செஞ்சிட்டீங்க. இந்த வேலையை இன்னைக்கு செய்யாமல் இன்னொரு நாள் செய்து கொள்ளலாம் அப்படின்னு தள்ளி போட்டு பலவிதமான வெற்றிகள் உங்களை விட்டு தொலை தூரமாக சென்று விட்டது. அதை நாம்
சென்று அடைய வேண்டும் என்றால் எந்த விதமான கவன சிதறல்களும் இல்லாமல் முயற்சி செய்தால் மட்டுமே தான் உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகளாக மாறும். மிகப்பெரிய அளவில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே கைகூடும். நீங்கள் நினைத்தது யாவும் நினைத்த வண்ணமே நடக்க வேண்டும் என்று நானும் உங்களுக்காக அந்த பரமேஸ்வரனிடம் பிரார்த்தனையை வைக்கிறேன். நல்லதே நடக்கும். அடுத்த காணொளியில் விரைவில் சந்திப்போம். சிம்ம ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. நன்றி.